ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பை வச்சுக்கிட்டாயா நீச்சல் உடையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்கிற வகையில் வாயடைச்சு போனிட்டேன் எல்லாருமே வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ பிக்கினி உடையில் காமெடி நடிகை வித்யுலேகா இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜின் பண்ணி பாரு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பிக்கினி போட்டால் அது எந்த அளவுக்கு வந்து பேசு பொருளாக மாறணும். ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அது ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வித்யுலேகா தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை மற்றும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் அந்த ஒரு லீடிங் ரோலாக வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்து வரைக்கும் முன்னாடி. ஸோ இவங்களுடைய உடல் எடை காரணமாக பல்வேறு விமர்சனங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கடந்து ஒரு நல்ல காமெடி நடிகை அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கியிருந்தார். அண்மையில் வித்யுலேகா நீச்சல் உடையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார். அந்த ஃபோட்டோஸ் இணையத்தில் பயங்கர வைரலாக வந்து கொஞ்ச நாள் பேசப்பட்டாலும் பெருசால் அவளுக்கு ரசிகர் மத்தியில் பேசப்படலை. ஸோ தன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு சிரித்த முகமாக வந்து ஃபோஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு ஷையும் இல்லாமல் தன்னுடைய பிக்னியை போட்ட அந்த உடம்பை வந்து ரொம்ப அந்த ஒரு பிரேவாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகை பிக்னி போட்டால், பிக்னி போடாத ஒரு நடிகை போட்டால் ஒரு இது இருக்கும், எந்தும் இருக்கும், அடித்து தேய்ச்சி விட்ருவாங்க எல்லாருமே. ஸோ ஆனால் ஏதாவது இப்போது கீர்த்தி சுரேஷ் மாதிரியான ஒரு நடிகை நார்மல் ட்ரெஸ்லேருந்து பிக்னி போடுறாங்கன்னா இன்டர்நெட்டு பற்றிக்கிட்டு எரியும். ஸோ இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த வித்யுலேகாவும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்னி போடுறாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை. அதுக்கு காரணம் இவங்களுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம், இல்லைன்னா இவங்களுடைய அந்த அழகாக இருக்கலாம். ஸோ இந்த உடம்பை வச்சுட்டு பிக்னி தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்லேயே. ஸோ எது எப்படியோ அவங்களுடைய கான்ஃபிடென்ட் படி அவங்க போடணும்னு நினைக்கக்கூடிய உடம்பை அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வித்யுலேகாவுடைய இந்த பிக்னி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அஞ்சலி வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மீனாட்சி சௌத்ரியா வீடியோவாக இருக்கட்டும், அவங்களுடைய முன்னழகு பற்றின வீடியோ எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து தெரிக்க விடுங்க. யார் பெருசு அப்படின்றத அடித்து காட்டுங்க.